ஓம் முருகா. நீ போராடிக்கிட்டு இருந்த எல்லா விஷயங்களையும் இப்போது உன் வாழ்க்கையில நான் முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தான் இந்த வேலை தொடச்சொன்னேன். இத்தனை நாளா நீ காசுக்காக போராடினதும் சரி, கஷ்டத்தை தீக்கிறதுக்காக போராடினதும் சரி, துன்பம் நீங்குவதற்காக போராடினதும் சரி, இன்பத்தையும் ஆசைகளையும் எதிர்பார்ப்பையும் அடைவதற்காக போராடினதும் சரி, எல்லா போராட்டங்களையும் முடிச்சு வச்சு நீ நினைச்ச விஷயங்களை எல்லாம் உனக்கு வெற்றிகரமா முடிச்சு தரத்தான் இந்த வேலை தொடச்சொன்னேன். ஏன்னா இது சாதாரண வேல் கிடையாது. உன் அப்பன் முருகப்பெருமானின் வெற்றி வேல், வீரவேல். இது எல்லா விஷயங்களையும், எல்லா காரியங்களையும் நீ நினைச்சது போலவே நடத்தி முடிக்கும் அற்புத சக்தி வாய்ந்ததல்லவா? எது நடக்கணும்னு எதுக்காக நீ ஆசைப்பட்டியோ அது நல்லபடியா இப்போ உன்கிட்டயே வந்து சேரப்போகுது. எப்போதும் உண்மையான ஒழுக்கமும் நல்ல குணமும் மகிழ்ச்சியாகவும் வாழவும் நினைக்கிற உன்னுடைய எல்லா நல்ல சிறப்பம்சங்களுக்காகவும் தான் உன் அப்பன் முருகன் இப்போது உன் வாழ்க்கைய சிறப்பாக மாற்றியமைக்க உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்வமே. எப்போதுமே அவன் இப்படி தப்பு செஞ்சுட்டான், இவன் இப்படி தப்பு செஞ்சுட்டான்னு சொல்றது பெரிய விஷயம் கிடையாது. அவங்களோட சூழ்நிலையில இருந்து நீ சிந்திக்கணும். அவங்களோட இடத்துல இருந்து அவங்க இந்த கஷ்டத்துல இப்படி செஞ்சிருக்காங்க, நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்னு யோசிக்க ஆரம்பிச்சினா ஒரு காலத்திலும் அடுத்தவர்களை பத்தி நீ குறை சொல்ல மாட்ட. ஏன்னா எல்லா மனிதர்களும் நல்லவர்களாக இருந்தாலும் ஒரு சிலர் தான் சுயநலவாதியா வேலை செய்யறாங்களே தவிர மற்ற எல்லாருமே சூழ்நிலை சந்தர்ப்பம் காரணமாக தவறு செய்பவர்களாக மாறிடுறாங்க. அப்படி ஒருத்தர் தவறு செய்யறாருன்னு உனக்கு தெரிய வரும்போது அடுத்தவர் இடத்திலிருந்து சிந்திக்க தெரியாத யாருமே அடுத்தவரை பற்றி குறை சொல்ல உரிமையும் இல்லாதவர்கள். ஒருத்தரை பத்தி தப்போ தவறோ சொல்வதற்கு முன்பாக அது சரியா, நம்ம அப்படி நிலைமையில இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்போம்னு எல்லாருமே ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். அப்படி மனிதர்கள் யோசிக்க ஆரம்பிச்சுட்டா அவ்வளவு சுலபமா யாரையும் தவறோ பழி சொல்லிட மாட்டாங்க. என் அன்பு பிள்ளையே, யாரு எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனா நீ எப்போதும் ஒருத்தவரை பத்தி குற்றமோ குறையோ பழிச்சொல்லோ சொல்வதற்கு முன்பாக அவங்களுடைய கஷ்டத்தையும் அவங்களுடைய சூழ்நிலையும் அவர்களுடைய துன்பத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா யோசிச்சு பேசு. அதிகமா எனக்கு இல்லைன்றதுக்காக நீ வாடி போகவும் வேணாம், உனக்கானது நிறைய கிடைச்சதுக்கு அப்புறம் ரொம்ப ஆடவும் கூடாது. ஏன்னா எப்போ எது மாறும், யாருக்கிட்ட இருந்து எது போகும் எது வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. இருக்கும்போது எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கணும், இல்லாத போது எல்லாத்தையும் சுருக்கி சமாளிச்சு வாழ கத்துக்கணும். எல்லாவற்றையும் அனுசரித்து வாழ தயாரா நான் பிள்ளையாக நீ மாறிட்டீனா துயரங்கள் உன்னை நெருங்கவே பயப்படும் என் செல்லமே. எல்லா சூழ்நிலைகளையும் சமாளிக்க முடியும்னு சிறப்பாக சிந்தனை செய்து வாழ தயாரான ஆளாக நீ மாறிட்டினாலும் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் உனக்கு பெருசா தெரியாது. யாராவது உன்கிட்ட சுலபமா பொய் சொல்லி தப்பிச்சிடலாம் நினைக்க முடியாத அளவுக்கு ஒருவர் பொய் சொன்னாங்கன்னா ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கக்கூடிய ஆளாக நீ இருந்துட்டீனா அப்புறம் பொய் பேசுபவர்களும் உன்னை நெருங்க பயப்படுவார்கள். எதுவா இருந்தாலும் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே நன்மைக்குதான்னு அனைத்தையும் ஏற்க பழகு. உன் வாழ்க்கை நிச்சயம் சிறப்பாக இருக்கும். துயரங்கள் வந்துருச்சு, பிரச்சனைகள் வந்துருச்சுன்னு பதறி போகவோ அல்லது பதற்றமடைவோ பயப்படவோ கூடாது. எதுவா இருந்தாலும் என்னால சமாளிக்க முடியும்னு சிந்தனையை சிறப்பானதாக வச்சுக்கோ. அடுத்தவன் மனசு காயப்பட்டா எனக்கு என்னங்கிற மாதிரி எல்லாரும் தான் வாழ்க்கை தான் பெருசுன்னு சுயநலமா அடுத்தவங்களை பார்த்து என்ன வேணும்னாலும் பேசிடுற கலிகாலமாக இது மாறிடுச்சு. என் அன்பை பிள்ளையே, மனசுல பட்டதையெல்லாம் நீ அப்படி பேசிவிட வேண்டாம். யார்கிட்ட பேசினாலும் அன்பா அளவா யோசிச்சு தீர்க்கமா நிதானமா யோசிச்சு பேச பழகு. தவறோ சரியோ மனசுல பட்டதையெல்லாம் நீ உடனே செஞ்சிடுவ. அதனால உன் மனசுல வஞ்சனை எண்ணமோ யாரையும் பழி வாங்கணும்ன்ற எண்ணமோ இருந்தது கிடையாது. ஆனா மற்றவர்கள் அப்படி இல்லையல்லவா? அவர்கள் தன்னை போலதான் எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு உன்னையும் தவறான ஆளாகவே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ மனதில் பட்டதை யதார்த்தமாக பேசும் வெகுளித்தனமாக இருக்கிறன்றத கூட தெரியாம நீ ஏதோ வஞ்சனையா மனசுல வச்சுக்கிட்டு அவங்கள பழி வாங்குறதுக்காகவும் அவங்கள பார்த்து பொறாமப்பட்டும் பேசுறன்னு நினைக்கக்கூடிய உலகமாக இது இருக்கு. எதை பேசினாலும் யோசிச்சு பேசு என் செல்வமே. மனசுல உனக்கு 1000 விஷயங்கள் தோன்றும். அதையெல்லாம் சாதாரணமா சொல்றோம் யதார்த்தமா பேசுறோம் நினைச்சு பேசிட வேணாம். எங்க யாருக்கிட்ட எதை பேசணும்னு யோசிச்சு பேசு. ஏமாற்றங்கள் நிறைஞ்ச வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கனே, என் பாதையில் எப்போது ஏற்றம் உண்டாகும் என ஏங்கி காத்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும். உன் ஏக்கத்தை போக்கி உன்னுடைய வாட்டத்தை போக்கி உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமா உன் வாழ்க்கையில கொண்டு வந்து கொடுப்பேன். எதுவா இருந்தாலும் எதுக்காக செய்யறோம்னு யோசிச்சு செய். அடுத்தவன் 1000 விமர்சனங்கள் உன்னை பத்தி சொன்னாலும் அதையெல்லாம் காணாம உன் வேலையை பார்த்துக்கிட்டு உனக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இரு.
அவங்க சொல்ற விமர்சனங்கள் எல்லாம் கல்லாக காணாமல் போகும்படி அவர்கள் உன் மீது கல்லெறிந்தாலும் அந்த கல்லை தாங்கிக் கொள்ளக்கூடிய கடல் நீராக இருந்துவிடு. ஏன்னா நிறைய பேர் சும்மா கடலை பார்க்கும்போது அந்த கடலின் மீது கல்லை எரிஞ்சு எரிஞ்சு விளையாடுவாங்க. அந்த கடலின் மீது கல்லை வீசுவதால் அந்த கடலுக்கு வலிக்கவா போகுது? அந்த கடல் நீர் அதையெல்லாம் கண்டுக்காம அது பாட்டுக்கு அது வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த கல்லும் அந்த கடல் நீரில் காணாமல் போய்விடும். அதே போலதான் உன் மீது மற்றவங்க வீசுகிற அந்த விமர்சனங்களையும் நீ கடல் நீராக இருந்து காணாம போக செய்யணும். யார் என்ன சொன்னாலும் நீ கண்டுக்காம இருந்தாலே அது யார் மனதிலும் தங்காமல் மறைந்து விடுமேன் செல்வமே. ஒருத்தவங்க ஒரு விஷயத்த பத்தி ஒரு தடவை பேசுறாங்கன்னா எத்தனை நாளைக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க சொல்லு பார்ப்போம். அவங்க உன்னை அவமானப்படுத்தி பேசினாலும் சரி, உன்னை குறை சொல்லி பேசுறதா இருந்தாலும் சரி, அதிகபட்சம் 2 நாள் 3 நாள் பேசுவாங்களா? அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை வந்துடும். இன்னொருத்தரை பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிரும். அப்படி இருக்கும்போது அவங்க என்னை பார்த்து அப்படி சொல்லிட்டாங்களே, நீ பதிலுக்கு பதில் பேசி வாதாடவோ சண்டையிடவோ வேண்டாம். அதே நேரத்துல அவங்க என்னை பத்தி இப்படி சொல்லிட்டாங்களேன்னு நினைச்சு மனசுல கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு யோசிக்கவும் வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் அதற்குரிய பாவ புண்ணியத்தை அவங்க அனுபவிச்சுட்டு போகட்டும். நீ அது எதையுமே பெருசா எடுத்துக்க வேண்டாம் என் செல்வமே. உண்மையாவே உன் மேல ஒரு தவறு இருந்து அதை யாராவது சொன்னாங்கன்னா, தவறு செய்ய காரணமாக இருந்த நீ அதை யாருக்கு அதுக்கு உரியவங்களோ அவங்க காலில் போய் விழுந்து மன்னிப்பு கேட்கவும் தயங்க வேண்டியது அவசியமே இல்லை. ஏன்னா நீ தவறு செஞ்சிட்டீன்னா தாராளமா போய் மன்னிப்பு கேட்கலாம். ஆனா செய்யாத தவறுக்கு உன் மேல யாராவது பழி போட்டாங்கன்னா அந்த உறவே எனக்கு தேவையில்லைன்னு அவர்களிடம் பேசுவதை நிறுத்திக்கிட்டு உன் வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இரு. அதுதான் சுயமரியாதை. தவறுன்னு தெரிஞ்சா கண்டிப்பா போய் மன்னிப்பு கேட்டணும். தவறு இல்லைன்னு தெரியும் போது அவர்களை தவிர்த்து விட்டு போய்கிட்டே இருக்கணும். மற்றவங்க எல்லார் மீதும் அக்கறை கொண்டுள்ள உன்னை யாரும் பெருசா நினைக்கிறது கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் இங்க வாழ்க்கை சுயநலமான ஒன்றாக மாறி போச்சு. தான் குடும்பம், தான் பிள்ளைங்க, தன்னுடைய குழந்தைகள், அவர்களுடைய மேம்பாடு, அவர்களுடைய முன்னேற்றம்னு எல்லாம் அவங்க அவங்கள பார்த்துட்டு போய்கிட்டு இருக்க இந்த உலகத்துல நீ எல்லார் மீதும் அன்பு வச்சது சரிதான். ஆனா அதே அன்பையும் பாசத்தையும் பொறுப்பையும் அவங்க உனக்கு திரும்ப கொடுக்கலையேன்னு யாரிடமும் நீ எதிர்பார்த்து எங்க வேண்டாமேன்னு செல்வமே. சேமிப்பை அலட்சியப்படுத்தாம உனக்குன்னு ஒரு சேமிப்பை எப்போது நீ வச்சுக்கிட்டீன்னா காலாகாலத்துக்கும் நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. சேமிப்பை சேர்த்து வைப்பதன் மூலமாக தான் உன் வாழ்நாளில் வளமையையும் செழுமையையும் கொண்டு வர முடியும். நீ மேலே ஏறி போகக்கூடிய சூழ்நிலையும் வரும், ஒரு நாள் கீழே இறங்கி வந்து கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையும் வரும். ஏன்னா மனித வாழ்க்கையே மாறி மாறி வருவதுதானே இயல்பு. அப்படி நீ மேலே ஏறி போய் வசதியான வாழ்க்கையை வாழக்கூடிய சூழ்நிலை வரும்போது எப்பாடுபட்டாவது அதை தக்க வச்சுக்க முயற்சி செய். மறுபடியும் கீழிறங்கக்கூடிய சூழ்நிலை வராமல் முன்னேற்றமும் வசதியும் வாய்ப்புகளும் உருவாகும் போதே அதை எப்போதும் நிரந்தரமாக உன் வாழ்க்கையில வச்சுக்கும்படி நேர்மையாக சிறப்பாக முயற்சிகளை மிக பெரியதாக செய். எப்போதும் எல்லார்கிட்ட இனிமையா பேசு. அப்போதுதான் அது உனக்கு தேவையில்லாத எதிரிகளை உண்டு பண்ணாது. நீயும் உன் வாழ்க்கையில நினைச்சபடி முன்னேற்றம் அடைஞ்சு ஜெயிச்சிடலாம் என் செல்வமே. ஒரு உறவு வேணான்னு நினைச்சீனா அவங்களை கடல்ல உள்ள வரைக்கும் கூட்டிட்டு போய் அப்புறமா தள்ளி விடுறதுக்கு பதிலாக அவர்களை கரையிலேயே கை கழுவி விடுவது தானே சிறந்தது. ஒரு மனிதன் உனக்கு வேணாத செயலை செய்யறாங்க, உனக்கு பிடிக்காததையும் ஆகாததையும் சொல்றாங்க செய்யறாங்கன்னு தெரியும் போதே ஆரம்பத்திலே அவர்களிடமிருந்து விலகி நின்னுடு. ரொம்ப ஆழமா பழகிட்டு அதுக்கப்புறம் அவங்க செய்யற கஷ்டத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்டு மனசை வருத்தப்பட வைக்காத.